நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு திருப்பாவை 22ஆம் நாள் பாசுரம். அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கிணி வாய் செய்த தாமரை பூப்போலே செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கு நிரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். இந்த 22ஆம் நாள் பாசுரத்தில் ஆண்டாளும் அவளது தோழிகளும் கண்ணன்ட்ட தன் கண்களை விழித்து தங்களை கட்டாட்சிக்கும்படி பிரார்த்திக்கிறாள். ஏன்னா நேற்றுக்கு 21ஆம் நாள் பாசுரத்தில் பார்த்தோம், கண்ணன் எழுந்துட்டான், ஆனால் கண் விழித்து யாரையும் பார்க்கல, படுக்கையிலே படுத்துன்னு இருக்கான் அப்படின்னு பார்த்தோம். அதனால் இந்த பாசுரத்தின் மூலம் கண்ணனை தன் கண்களை திறந்து தங்களை கட்டாட்சிக்கும்படி ஆண்டாள் பிரார்த்தனை பண்ணிக்கிறா. இப்போது ஆண்டாள் சொல்ல தொடங்குறா, நாங்கள் உன்னை தேடி வந்திருக்கோம் கிருஷ்ணா. எப்படி வந்திருக்கோம் தெரியுமா? அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் அப்படிங்கிறா. அங்கண்மா அப்படின்னா என்னென்னா, அப்படின்னா அழகிய, கண் அப்படின்னா இடங்கள், மா அப்படின்னா பெரிய. அழகிய இடங்களை கொண்ட இந்த பெரிய உலகத்தில் தான் அரசன் அப்படின்னு நினச்சின்னு இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் கூட தன் அபிமானத்தை, தங்களது அகங்காரத்தை விட்டொழித்து கண்ணன்தான் தங்களுக்கு எல்லாம்னு நம்பி அவனது திருவடிக்கு கீழே வந்து எப்படி ஒரு கூட்டமாக அமர்ந்து கொண்டு அவன் திருவடியை பற்றுவார்களோ அந்த மாதிரி நாங்களும் வந்திருக்கோம் கண்ணா அப்படின்னு ஆண்டாள் இந்த இடத்துல சொல்கிறா. சரணாகதி அப்படிங்கிறத ஒருத்தர் எப்போ பண்ண முடியும் அப்படின்னா, அகங்காரத்தை விட்டொழிச்சாதான் சரணாகதி பண்ண முடியும். இப்படி பெரிய பெரிய அரசர்களே உன் திருவடிக்கு வந்து நீயே சரண், நீயே அடைக்கலம்னு சங்கம் இருப்பார் போல் கூட்டம் கூட்டமாக வந்து அமர்ந்து கொண்டு உன் திருவடியை பற்றுகிறார்களே, அந்த மாதிரி ஆயர் குலத்தை சேர்ந்த நாங்களும் உன் திருவடியை பற்றுவதற்காக உன் பள்ளிக்கட்டிற்கீழே அப்படின்னா உன் படுக்கைக்கு கீழேயே அமர்ந்திருக்கோம் அப்படிங்கிறா. பள்ளிக்கட்டிற்கீழே அமர்ந்துள்ளோம்னு ஆண்டாள் இப்போ சொல்லிட்டா இல்லையா? உன் திருவடிக்கு கீழே அமர்ந்துள்ளோம் கண்ணான்னு சொல்லிட்டா. அதனால இப்போ கண்ணன் சொல்கிறான், என் திருவடிக்கு கீழே வந்து எப்போ அமர்ந்தேளோ இனிமேல் நீங்கள் சொல்வதை நான் கேட்க போகிறேன். அதனால் நான் எப்படி என் கண்களை திறந்து கட்டாட்சிக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கோ, நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே பண்ணுவேன் அப்படிங்கிறான் கண்ணன். இதுதான் சரணாகதியினுடைய சிறப்பே. சரணாகத்தின்னு ஒருத்தன் போய் பெருமாள் திருவடியில் விழுந்து நீயே அடைக்கலம்னு சொல்லிட்டான் அப்படின்னா, நானே உனக்கு அடிமை அப்படின்னு தன்னை பெருமாள் இடத்துல எப்போ ஒருத்தன் ஒப்படைக்கிறானோ அப்போ பெருமாள் தன்னையே நம்மகிட்டையும் ஒப்படைச்சுடுறான். இனிமேல் நம்ம சொல்கிறத அவன் கேட்க தொடங்குறான். இதுக்கு உதாரணம் எதுனா, மகாபாரதத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த ஒரு கதை. குருக்ஷேத்திர போர் நடக்க தான் போகிறது அப்படின்னு தீர்மானம் ஆயிடுறது. கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள் இருதரப்பினரும் தங்களது படைபலத்தை திரட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கா. அதனால் ரெண்டு தரப்பினரும் கண்ணனை வந்து சந்தித்து கண்ணன்டேந்து படைபலத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு வரா. அதில் பாண்டவர் தரப்புலேருந்து அர்ஜுனன் வரான், கௌரவர்கள் தரப்பிலேருந்து துரியோதனன் வரான். இவா ரெண்டு பேரும் நேர துவாரகைக்கு வந்து இப்போ கண்ணனை சந்திக்க போகிறா. துரியோதனன் நேர கண்ணனுடைய பவனத்துக்கு போயிட்டான். கண்ணன் இருப்பிடத்தில் பார்த்தா கண்ணன் சயனத்தில் இருக்கவே கண்ணன் தலைமாட்டில் ஒரு சின்ன நாற்காலி போடப்பட்டிருக்கு. அந்த ஆசனத்தில் போய் அமர்ந்து கொண்டான் துரியோதனன். இவனுக்கு அகங்காரம் அப்படிங்கிறது உச்சியில் இருக்குது. அகங்காரத்துக்கே பேர் போனவன் துரியோதனன். அதனால் ஏற்கனவே அவனுக்கு கண்ணன்ட்ட வந்து உதவி கேட்கறதுல இஷ்டமே இல்லை. அந்த மாடு மேய்க்கிறவங்கிட்ட போய் நான் ஏன் உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான் சகுனிகிட்ட. அதை மீறி சகுனி காரியம் பெருசா வீரியம் பெருசா போய் உதவி கேளுன்னு அனுப்பவே தான் இவன் வந்திருக்கான். அதனால் தலைமாட்டில் உட்காந்துன்னு இருக்கான். அர்ஜுனன் துரியோதனனுக்கு முன்னமே துவாரகைக்கு வந்துட்டான். ஆனால் கண்ணன் பவனத்துக்கு இன்னும் அர்ஜுனன் வந்து சேரலை. என்ன காரணம்னா, அர்ஜுனன் துவாரகைக்கு வந்த உடனே பெருமாளை சேர்ந்தவா அத்தனை பேரையும் போய் சேவிச்சான். தேவகியை, வசுதேவரை, கண்ணனுடைய பத்னிகளைன்னு எல்லாரையும் சேவிச்சுட்டு கடைசியாக கண்ணனை சேவிக்கிறதுக்கு வரான். கோவிலில் பெருமாள் சேவிக்கிற முறை இதுதானே. எல்லாரையும் சேவிச்சுண்டு தாயாரை சேவிச்சு, ஆழ்வார்களை சேவிச்சு, கருடாழ்வாரை சேவிச்சு, துவாரபாலகர்களை சேவிச்சுண்டு கடைசியாக பெருமாள் சேவிக்கிறோம். அந்த மாதிரி அர்ஜுனன் இவா எல்லாரையும் சேவிச்சுட்டு கடைசியாக கண்ணனை வந்து சந்திக்கிறான். கண்ணன் சயனத்தில் இருக்கான். அதனால் கொஞ்சமும் யோசனை பண்ணலை. கண்ணன் திருவடிக்கு கீழ் அமர்ந்தான், பள்ளிக்கட்டிற்கீழே. அதனால் அவன் திருவடிக்கு கீழ் அமர்ந்து கொண்டான் அர்ஜுனன்.
இதுக்கு மேலே என்ன நடந்ததுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். கண்ணன் தன் திருக்கண்களை மலர்ந்து முதல்ல பார்த்தது அர்ஜுனனை தான். வா அர்ஜுனா அப்படின்னு ஆசையாக கண்ணன் கூப்பிடுறான். பின்னாடியிலேருந்து துரியோதனன் குரல், அவனுக்கு முன்னாடி வந்தது நான் தானே அப்படிங்கிறான் அகங்காரத்தோட. உடனே கண்ணன் சொல்கிறான், முன்னாடி வந்தது நீயா இருக்கலாம், நான் முதல்ல பார்த்தது அர்ஜுனனை தானே அப்படிங்கிறான். ஏன்னா பெருமாள் கண்கள் நம்மளை பார்க்கறதா கட்டாட்சிக்கிறதா அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம பெருமாளை பார்க்குறோமாங்கிறத விட பெருமாள் நம்மளை பார்க்குறானா அப்படிங்கிறது தானே முக்கியம். அதனால என் கண்கள் அர்ஜுனனை தான் பார்த்துது அப்படின்னு கண்ணன் சொல்கிறான். இப்போது கண்ணன் கேட்குறான், அர்ஜுனா சொல், உனக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு. 2 விஷயங்கள் இதில் இருக்குது. என்கிட்டேருந்து உங்களுக்கு 2 வகையில் உதவி கிடைக்கும். ஒன்று, என்னுடைய நாராயணி படை, அந்த படையை நான் உங்கள் 2 பேரில் ஒருத்தருக்கு கொடுக்குறேன். இன்னொன்று, என்னையே நான் உங்கள் 2 பேரில் ஒருத்தருக்கு கொடுக்குறேன், யாருக்கு என்ன வேணும்னு வேண்டி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அர்ஜுனன் யாரை கேட்பான், அவனுக்கு கண்ணன் தான் தேவை. அதனால நாராயணா எனக்கு நீ போகிறோம், கண்ணா எனக்கு நீ தான் வேணும், உன் படைபலம் எனக்கு வேண்டாம். கண்ணன் சொல்கிறான், அஸ்திரம் எதுவும் ஏந்த மாட்டேன் அர்ஜுனா அப்படின்னு. நீ எந்த அஸ்திரமும் ஏந்தாட்டியும் பரவாயில்ல கண்ணா, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு அர்ஜுனன் கண்ணன் இடத்துல கண்ணனையே பிரார்த்தனை பண்ணி பெற்றுக்கொண்டான். துரியோதனன் அந்த நாராயணி படையை வாங்கிட்டு 2 பேரும் ஊருக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் குருக்ஷேத்திர யுத்தம் நடக்கிறது. அந்த பள்ளிக்கட்டின் கீழே அமர்ந்தானே அர்ஜுனன், அவனை தேரின் மேலே அமர்த்தி அவனுக்கு கீழே தான் அமர்ந்து கொண்டு சாரத்தியம் பண்ணான் கண்ணன். இதுதான் சரணாகதி. அதை தான் ஆண்டாள் இந்த இடத்துல சொல்கிறா. அந்த மாதிரி தன் அபிமானத்தை விட்டுட்டு எவன் ஒருவன் உன் திருவடியை வந்து பற்றுகின்றானோ அவனை உயர்த்தி வச்சுட்டு பார்த்து அழகு பார்க்குற பெருமாள் ஆச்சே நீ அப்படின்னு இங்கே சொல்கிறா. அந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம் கண்ணான்னு சொல்லவே இப்போ கண்ணன் சொல்கிறான், உங்களை எப்படி கட்டாட்சிக்கணும் சொல்லுங்கோ அப்படிங்கிறான். கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ அப்படிங்கிறா. கண்ணா, நீ உன் கண்களை கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து எங்களை பார்க்கணும் அப்படிங்கிறா. மொத்தமாக திறந்து எங்களை பார்த்துடாத, உன்னை பிரிஞ்ச விரக வேதனையில் இருக்கும். அதனால் உன் கட்டாட்சத்தை, உன் அருட்பார்வையை மொத்தமாக தாங்கிக்கிற சக்தி எங்களுக்கு கிடையாது. அதனால் சிரிச்சிறிதே கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து எங்களை பார்ப்பாயாக அப்படிங்கிறா. கண்ணன் கேட்குறான், கொஞ்சம் கொஞ்சமானா எப்படி திறந்து பார்க்கணும் அதையும் சொல்லுங்கோ அப்படிங்கிறான். தாமரை பூ போல அப்படிங்கிறா. பாதி மலர்ந்தும் பாதி மலராமலும் இருக்கக்கூடிய தாமரை மலர் போல நீ எங்களை கட்டாட்சிக்கணும், அந்த மாதிரி உன் கண்களை திறந்து எங்களை கட்டாட்சிக்கணும் அப்படிங்கிறா. அதுக்கு அளவையும் நீங்களே சொல்லிடுங்க, எவ்வளவு திறக்கணும்னு சொல்லுங்க, அந்த அளவுக்கு திறக்கிறேன் அப்படிங்கிறான் கண்ணன். உடனே ஆண்டாள் சொல்கிறா, கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே அப்படிங்கிறா. கிங்கிணி காலில் அணியக்கூடிய கொலுசில் இருக்கிற சலங்கைக்கு ஒரு வாய் இருக்கும், அதாவது ஒரு ஓப்பனிங் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே ஒரு முத்து இருக்கும். அந்த கிங்கிணியோடைய வாய், அந்த சலங்கையோடைய அந்த வாய் ரொம்ப மெலீஸாக தான் திறந்திருக்கும். அந்த முத்து வெளியில் விழுந்துடவும் கூடாது. மொத்தமாக அந்த சலங்கை அந்த இடத்துல அந்த ஓட்டையே இல்லாமல் மூடின்றுத்துன்னா உள்ளே இருக்கிற அந்த சத்தமும் வெளியில் கேட்காது. அதனால் ஒரு சின்ன ஓட்டை கொடுத்துருப்பா இல்லையா அந்த சலங்கையில், அந்த மாதிரி அந்த அளவில் நீ திறக்கணும் அப்படிங்கிறா. என்ன அழகாக ஆண்டாள் எவ்வளவு திறக்கணும், எப்படி திறக்கணும் அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு வரா. அதனால் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ, அந்த செவ்வரியோடிய கருணை கொண்ட கண்களை கொண்டு எங்களை கட்டாட்சிப்பாயாக அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா. மேலும் ஆண்டாள் சொல்கிறா, அந்த பார்வை எப்படி தெரியுமா இருக்குது, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அப்படிங்கிறா. ஒரு கண் சந்திரனாகவும் ஒரு கண் சூரியனாகவும் இருக்கான் பெருமாளுக்கு. ஒரு கண் சந்திரனாகவும் ஒரு கண் சூரியனாகவும் கொண்டு திறந்து எங்களை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கட்டாட்சிப்பாயாக அப்படிங்கிறா. சந்திரன் போன்ற கண்களால் பக்தர்களாகிய எங்களுக்கு நீ குளிர்ச்சியை கொடுக்குற, சூரியனை போன்ற அந்த கண்களால் உன் பகைவர்களுக்கு நீ வெப்பத்தை கொடுக்குற. அதனால தான் போன பாசுரத்தில் வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் அப்படின்னா. அதனால் அந்த சூரிய சந்திரனை போன்ற அழகான கண்களை கொண்டு எங்களை கட்டாட்சிப்பாயாக. ஒரே சமயத்தில் சூரியனும் சந்திரனையும் பார்க்க முடியாது, ஆனால் கண்ணன் கண்கள் திறந்தான்னா ஒரே சமயத்தில் சூரியனையும் சந்திரனையும் நம்மளால் பார்த்துட முடியும். அதனால் அந்த கண்களை கொண்டு எங்களை கட்டாட்சிப்பாயாக அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா. மேலும் அங்கண் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், அந்த கண்கள் 2 எங்கள் மேல் நீ நோக்க வேண்டும், அந்த 2 கண்களையும் கொண்டு நீ எங்களை கட்டாட்சிக்க வேண்டும். காரணம், சூரியன் போன்ற உனது பார்வையால் எங்களது
சாபங்களை நீ போக்க வேண்டும். சந்திரனை போன்ற அந்த குளிர்ச்சி மிகுந்த பார்வையால், உன் அருட்பார்வையால் எங்களை நீ கட்டாட்சிக்க வேண்டும்னு ஆண்டாள் பிரார்த்தனை பண்ணிக்கிறா. இங்கே சொல்கிறா, எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறா. எங்களுக்கு சாபம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? உன்னை பிரிஞ்சிருக்கோம் பத்தியா, அதுதான் எங்களுக்கு சாபம். அதனால் உன் கட்டாட்சத்தால் அந்த சாபத்தை போக்கு அப்படிங்கிறா. சாபத்துக்கும் பாபத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பாபம் அப்படிங்கிறது பிராயஷ்சித்தம் பண்ணால் அதை போக்கிக்க முடியும், ஆனால் சாபத்தை போக்கிக்க முடியாது, அனுபவிச்சே தீரணும். அதனால் உன்னை பிரிஞ்சிருக்கோமே, அதுதான் எங்களுக்கு சாபம் கண்ணா. இந்த சாபத்துலேருந்து விமோச்சனம் கொடுக்கக்கூடியது உன்னுடைய அருட்பார்வை ஒன்று தான் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறா. ஏன்னா கண்ணனுடைய கரஸ்பர்ஷம் கஜேந்திரனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தது. கண்ணனுடைய சக்கராயுதம் அந்த முதலைக்கு சாப விமோச்சனம் கொடுத்தது. ராமனுடைய பாத தூளி அகலிகைக்கு சாப விமோச்சனம் கொடுத்தது. அந்த மாதிரி உன் அருட்பார்வை தான் எங்களை இந்த விரக வேதனை அப்படிங்கிற சாபத்திலேருந்து காப்பாற்றும். அதனால கண்ணா, உன் கண்களை திறந்து எங்களை கட்டாட்சிப்பாயாகன்னு ஆண்டாள் பிரார்த்தனை பண்ணிக்கிறா. கண்ணனும் தன் அழகான தாமரை மலர் போன்ற கண்களை திறந்து அவளை கட்டாட்சித்தான். இந்த பாசுரம் தொடங்கும் பொழுதே ஆண்டாள், அரச குலத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் கூட தங்கள் அபிமானத்தை விட்டொழித்து, தங்கள் அகங்காரத்தை விட்டொழித்து, உன் பள்ளிக்கட்டிற்கீழே உன் திருவடியே அடைக்கலம்னு வந்து பற்றுகிறார்களே, அந்த மாதிரி நாங்களும் உன் திருவடியை பற்றுவதற்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா இல்லையா? அந்த மாதிரி ஒரு அரச குலத்தை சேர்ந்தவன் தன் அபிமானத்தை விட்டொழித்து, தன்னை சேர்ந்தவர்களை விட்டொழித்து, ராமன் திருவடி ஒன்றே அடைக்கலம்னு வந்து சரணாகதி பண்ணிண்டான். அவனுடைய சரணாகதியை பற்றி தான் இன்றைய தினம் நம்ம அனுபவிக்க போகிறோம். ராவணனுடைய தம்பியான விபீஷணன் ராவணனுக்கு பலவாறு புத்தி சொல்லி பார்த்தான். சீதையை திருப்பி ராமனிடத்தில் ஒப்படைச்சுடு, இந்த மாதிரி மாற்றான் மனைவிக்கு ஆசைப்படுறது ரொம்ப பெரிய தப்பு, ராமன் நல்லவன், உன்னை கட்டாயம் மன்னிப்பான், சீதையை திரும்பி அவனிடம் ஒப்படைச்சுடுன்னு எல்லாம் சொல்லி பார்க்குறான். எதையுமே ராவணன் கேட்கல. மேலும் அவனுக்கு கோபம் வருது விபீஷணன் இப்படி பேசுறது. ஏன்னா கேட்குறான், நீ எனக்கு தம்பி அப்படின்னா எனக்கு சாதகமாக பேசணும், அது என்ன எதிரிக்கு விரோதிக்கு சாதகமாக பேசின்னு இருக்க அப்படிங்கிறான். அதுக்கு விபீஷணன் சொல்கிறான், நீ பண்ணக்கூடியது அதர்மம் அப்படின்னா அது அதர்மம்னு எடுத்து சொல்ல வேண்டியதும் என்னுடைய கடமை தான். நீ பண்ணுற எல்லா தப்பையும் பார்த்துட்டு பேசாமல் இருக்கிறது மகா பாவம், அதனால் நான் எடுத்து சொல்ல தான் சொல்லுவேன் அப்படிங்கிறான். இப்போ ராவணன் மேலும் கோபம் கொண்டவனா விபீஷணனை பார்த்து சொல்கிறான், அப்படியே இப்படி நீ பேசின்னு இருக்க போகிறேன்னா இங்கே இருக்க வேண்டாம், கிளம்பிடு, முதுகில் குத்திட்டு என் கூட நீ இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறான். விபீஷணன் பார்த்தான், இதுக்கு மேலே இவனுக்கு புத்தி சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை, இவன் கேட்க போகிறதும் இல்லை, இதுக்கு ராமன் திருவடியில் போய் விழுந்தோன்னா புண்ணியம் அப்படின்னு இப்போ ராமனை தேடிண்டு விபீஷணன் கிளம்புறான். விபீஷணன் கூட ஒரு 4 மந்திரிகள் இருக்கா. அந்த 4 பேரும் ரொம்ப நல்லவா. அவளும் விபீஷணனோட சேர்ந்துனுட்டா. ஆக இப்போ இந்த 5 பேரும் ராமன் இருப்பிடத்தை தேடி வந்துட்டுருக்கா. ராமன் இப்போது சேது கரையில் திருப்புலானியில் இருக்கார். அந்த இடத்துல தான் முகாமிட்டிருக்கா. ராமன் மற்றும் அந்த வானரப்படை, சுக்ரீவன் தலைவனாக கொண்ட அந்த வானரப்படை அத்தனை பேரும் இப்போது சேது கரையில் தான் இருக்கா. அந்த இடத்துக்கு விபீஷணன் வரான். அப்போது வானத்தில் விபீஷணன் மற்றும் விபீஷணன் கூட இருக்கிற அந்த 4 மந்திரிகளையும் சுக்ரீவன் பார்க்குறான். சுக்ரீவன் மற்றும் வானர வீரர்கள் எல்லாரும் அந்த சேது கரையில் கண்காணிச்சுட்டே இருப்பா. அப்போ வானத்தில் பார்த்தா இந்த 5 ராட்சசா வந்திருக்கிறத இவ பார்க்குறா. இப்போ சுக்ரீவன் யோசிக்கிறான், இந்த ராட்சசாலாம் இங்கே எதுக்கு வந்திருக்கா? கட்டாயம் இந்த முகாமை கலைக்கணும், இங்கே ராமனை தாக்கணும்னு தான் இவ வந்திருக்கான்னு அவனே முடிவு பண்ணிட்டான். தன் வானர வீரர்களை பார்த்து சொல்கிறான், வானத்தில் ராட்சசன் வந்திருக்கானே, அவனை பார்த்தேளா, தெரியறதா? அவன் கையில் பல ஆயுதங்களை ஏந்திண்டு வந்திருக்கான், அதனால் அவன் தாக்கிறதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் உங்கள் ஆயுதங்களை கொண்டு அவனை தாக்கிறதுக்கு தயாராகுங்கன்னு சுக்ரீவன் சொல்கிறான். ஆனால் விபீஷணன் கையில் ஒரே ஒரு கதை தான் இருக்குது, ஆயுதங்கள் இல்லை, ஒரு ஆயுதம் தான் இருக்குது. அந்த கதையும் அவர் ஓரம்தான் வச்சுருக்கார். அப்போ எதை கண்டு சுக்ரீவன் ஆயுதங்கள் நிறைய எடுத்துன்னு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா, விபீஷணன் 2 கரம் கூப்பி அஞ்சலி முத்திரையோடு வந்திருக்கான். ஏன்னா அந்த அஞ்சலி முத்திரைங்கிற ஆயுதத்தை பெருமாளை நோக்கி எவன் ஒருத்தன் பிரயோகம் பண்ணாலும் பெருமாளுடைய மனசை அவனால் ஜெயிக்க முடியும். பெருமாளை நோக்கி 2 கை கூப்பி அவன் திருவடியில் விழுந்தாச்சுன்னா பெருமாள் மனசை நம்ம ஜெயிச்சுட்டோன்னு அர்த்தம். அதனால் அந்த ஆயுதத்தை கொண்டு பெருமாள் மனசை தானே இவன் ஜெயிக்க வந்திருக்கான். அதை தான் சுக்ரீவன் ஆயுதங்கள் ஏந்தி வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த வானர வீரர்கள் எல்லாம் தயாராரா. பக்கத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் பிடுங்கினா, தரையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாறைகளெல்லாம் எடுத்தா இவாளை தாக்கலாம், விபீஷணனை தாக்கலான்னு முயற்சி பண்ண போகிறா. அப்போ விபீஷணன் கை கூப்பிண்டு சொல்கிறான் மேலேந்து, என்னை தாக்கிடாதீங்கோ, அடியேன் ராவணனுடைய தம்பி விபீஷணன்.
ராவணனுக்கு பலவாறு புத்தி சொல்லி பார்த்தேன், எதையுமே ராவணன் கேட்கல. அதனால ராமனே தஞ்சம், ராமன் திருவடியே எனக்கு அடைக்கலம்னு இப்போ ராமன் கிட்ட வந்திருக்கேன். அதனால நீங்கள் எல்லாரும் போய் ராமன் இடத்துல சொல்லுங்கோ, அடியேன் ராமன் திருவடியை பற்றுவதற்காக வந்திருக்கேன்னு சொல்லுங்கோ அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறான் விபீஷணன். இப்போ சுக்ரீவன் நேர ராமன் இடத்துல வந்து சொல்கிறான், ராவணனுடைய தம்பியான் விபீஷணனா உங்களை சந்திக்கணும், உங்கள்கிட்ட சரணாகதி பண்ணிக்கணும்னு வந்திருக்கேன்னு சொல்கிறான். ஆனால் இவனும் ஒரு ராட்சசன். ராட்சசா எல்லாருமே ரொம்ப சுலபமாக ஒரு ரூபத்துலேருந்து இன்னொரு ரூபத்துக்கு மாறிண்டே இருப்பா. அதே மாதிரி ஒரு இடத்துல மறைஞ்சு போவா, இன்னொரு இடத்துல தோன்றுவா. இந்த மாதிரி மாயா சக்திகள்லாம் அவளுக்கு நிறைய அதிகம். அதனால் இவாளெல்லாம் நம்பவே கூடாது. மேலும் நமக்குள்ளேயே ஒருத்தனா நம்மளை சேர்ந்தவன் மாதிரி உள்ள நுழைஞ்சிட்டு இங்கே இருக்கிற இராணுவ ரகசியங்கள் எல்லாத்தையும் போய் ராவணன்கிட்ட சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதனால் இவனை சேர்த்துக்க கூடாது, நம்ம இவனை கொன்னுடலாம் அப்படின்னு சுக்ரீவன் ராமன்கிட்ட சொல்கிறான். உடனே ராமன் சொன்னார், அவசரப்பட்டு அந்த முடிவுக்கு வராத சுக்ரீவா, வானர வீரர்கள் எல்லாரையும் கூப்பிடு, எல்லாரோடையும் நம்ம கலந்து ஆலோசிப்போம், யார் யாருடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு ராமன் சொல்கிறார். இது எதுக்குன்னா எல்லாரோட மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ராமன் இதை சொல்கிறார். ராமன் மனசில் என்ன பண்ணணுங்கிறது தெளிவாக ஏற்கனவே தீர்மானம் ஆயிடுத்து. இருந்தாலும் இவா எல்லாரையும் அழைச்சி அவளுடைய கருத்து என்னன்னு கேட்கணும்னு ஆசைப்படுறார் ராமன். அப்போது அங்கதன், வாலியோடைய புள்ள அங்கதன், அவன்கிட்ட கருத்து கேட்குறா. நீ சொல்லு அங்கதா, உனக்கு என்ன தோன்றுறது அப்படின்னு. அதுக்கு அங்கதன் சொல்கிறான், நம்ம அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம், சோதிச்சு பார்ப்போம், அவனை நல்லவனா கெட்டவனான்னு சோதனை பண்ணி பார்ப்போம், நல்லவன்னா சேர்த்துக்கலாம், கெட்டவன்னா துரத்தி அடிச்சுடலாம் அப்படிங்கிறான் அங்கதன். அடுத்து சரபன் அப்படிங்கிற ஒரு வானரன் சொல்கிறான், ஒற்றனை வச்சு இந்த விபீஷணனை கொஞ்சம் வேவு பார்ப்போம், அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு தீர்மானம் பண்ணுவோம் அப்படின்னு சரபன் சொல்கிறான். அப்புறம் ஜாம்பவான் அவர் சொல்கிறார், இவன் வந்த வேலையே சரியில்லை, அதனால் ஒரு மாதத்துக்கு அப்புறம் வான்னு வேணால் சொல்லி அமுச்சு வச்சுடலாம் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் மைந்தன் அப்படிங்கிற ஒரு வானரன் சொல்கிறான், அங்கதன் சொன்னதையே நானும் ஆமோதிக்கிறேன், இவனை சோதனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மைந்தன் அப்படிங்கிற அந்த வானரன் சொல்கிறான். இப்படியே எல்லா வானரர்களும் அவளோட கருத்துக்களை சொல்கிறா. எல்லாரோட கருத்தும் நிறைய பேரோடது என்ன கருத்தாக இருக்குது அப்படின்னா, கெட்டவனாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் சேர்த்துக்க வேண்டாம் அப்படிங்கிறா. இப்போது உங்கள் எல்லார் மனசுலேயும் ஒரு கேள்வி தோணியிருக்கும், நம்ம சொல்லின் செல்வர் இதுக்கு என்ன பதில் கொடுத்தார் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருப்பீங்க இல்லையா. இப்போது ராமன் ஹனுமாரை பார்த்து கேட்குறார். இது வரைக்கும் ஹனுமார் வாயை திறந்து எதையுமே பேசலை. ராமன் கேட்காம அவர் எதையும் பேச மாட்டார். அதனால் ராமன் கேட்குறான், மாருதி நீ சொல்லு, உன் மனசில் என்ன தோணுறது, விபீஷணனை சேர்த்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறார். உடனே ஹனுமார் சொல்கிறார், ராமா, தேவ குருவான பிரகஸ்பதியை காட்டிலும் உனக்கு ஞானம் அதிகம்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் என்னிடத்துல கருத்து கேட்டு அதுபடி நடக்கணும்னு உனக்கு எந்த அவசியமும் இல்லை, உனக்கு தெரியாததே இல்லை. இருந்தாலும் என்னை மதித்து நீ என்னிடத்துல கேட்டதுனால அதுக்கு பதில் சொல்லாமல் போனால் அது ஒன்று அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அதனால அடியேன் பதில் சொல்கிறேன் அப்படின்னு வினயத்தோட ஹனுமார் பேச தொடங்கினார். ஹனுமார் சொல்கிறார், ச ஏஷ தேச காலஸ்ச பவதீக யதா ததா புருஷாத் புருஷம் பிராப்பிய ததா தோஷ குணாவபி அப்படிங்கிறார். பிரபோ, இந்த விபீஷணன் சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு சரியான ஒரு நபரை தேடி தான் வந்திருக்கான். அதனால் இவன் வந்த வேலையில் எதுவும் குறையில்லை. அதே மாதிரி ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது அவன் முகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஏன்னா அவன் முகத்தில் அவ்வளவு சாந்தம் குடிக்கொண்டிருக்கு. யார் முகத்தில் சாந்தம் இருக்கும் அப்படின்னா, மனசில் தெளிவு இருந்தால் தான் அவள் முகத்தில் சாந்தம் இருக்கும். இவன் மனசில் தெளிவு இருக்குது. ராவணனுடைய தோஷங்களை நன்னா ஆராய்ந்து பார்த்துருக்கான் இவன். அதே மாதிரி ராமனுடைய குணங்களையும் நன்னா ஆராய்ந்து பார்த்துருக்கான். அதனால் ராமன் தான் தனக்கு தெய்வம் அப்படின்னு ராமன் திருவடியை பற்றணும்னு இந்த விபீஷணன் வந்திருக்கான். மனசில் தெளிவோடு தீர்மானத்தோடு வந்திருக்கான். அதனால் இவன் நல்லவன், அதனால் நம்ம இவனை கட்டாயம் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது அடியேனுடைய கருத்து அப்படின்னு ஹனுமார் சொல்கிறார். இப்போது ராமன் பேசுகிறார், எல்லார் பதிலையும் கேட்டுட்டேன், ஆனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறார். என் திருவுள்ளத்தை யாருமே புரிஞ்சுக்கல அப்படிங்கிறார் ராமன். இல்லையே, ஹனுமார் இத்தனை அழகாக சொல்லியிருக்காரே, அவன் நல்லவன் சேர்த்துக்கலான்னு ஹனுமார் சொல்லிட்டாரே, அதுதானே ராமனுடைய திருவுள்ளமாகவும் இருக்கும். அப்புறம் ஏன் ராமன் இப்படி சொன்னார் அப்படின்னா, வானர வீரர்கள் என்ன சொன்னா, விபீஷணன் கெட்டவனாக இருக்கக்கூடும், அதனால சேர்த்துக்க வேண்டான்னு சொன்னார். ஹனுமார் என்ன சொன்னார், விபீஷணன் நல்லவன் அதனால சேர்த்துக்கலாம்னு சொன்னார். ராமனுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னா, அவன் நல்லவனோ கெட்டவனோ என்னிடத்துல சரணாகத்தின்னு வந்தாச்சு அப்படின்னா அவனை நான் கட்டாயம் காப்பேன் அப்படிங்கிறது தான் ராமனுடைய திருவுள்ளம். அதனால் ராமன் இந்த இடத்துல 6 விஷயங்கள் சொல்கிறார்.
நண்பன்னு சொல்லிண்டு ஒருத்தன் நண்பன் ஒரு பாவத்தில் சொல்லிட்டு வந்தா கூட அவனை நான் என்னோட சேர்த்துப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறச்சே, இவன் நிஜமாவே என்னை நண்பனாக கருதின்னு வந்திருக்கான், இவனை நான் கட்டாயம் சேர்த்துப்பேன் அப்படிங்கிறார். ரெண்டாவது விஷயம் ராமன் சொல்கிறார், என்னை நண்பன்னு ஒருத்தன் நினைக்கிறான், என்னை சேரணம்னு ஒருத்தன் நினைக்கிறான் அப்படின்னா நான் காத்துன்னு இருக்க மாட்டேன், நானே அவனிடத்துக்கு போய் அவனை என்னோட சேர்த்துப்பேன். அப்படி இருக்க இத்தனை நாள் நான் இந்த விபீஷணனை விட்டுட்டனே, அது என் மேலே தப்பு. அப்படி இருக்க அவனே என்னிடம் தேடி என்கிட்ட வந்திருக்கான், இப்போ போய் நான் மறுப்பு தெரிவிப்பேனா, கட்டாயம் அவனை நான் சேர்த்துப்பேன் அப்படிங்கிறார். மூணாவது, காப்பாற்றணுமா வேண்டாமான்ற விசாரமே கிடையாது, என் திருவடியில் விழுந்தாச்சுன்னா நான் கட்டாயம் காப்பேன் அப்படிங்கிறான். நாலாவது விஷயம், என்ன குணம் என்ன குலம் எப்பேற்பட்டவன்கிற எந்த ஒரு கேள்வியும் கிடையாது, அவனை நான் சேர்த்துப்பேன் அப்படிங்கிறார். ஏன்னா இவெல்லாம் சொல்லியிருக்காளே, இவன் ராட்சச குலத்தை சேர்ந்தவன், மனிதன் கிடையாது, அதனால் இவனை எப்படி நம்பி சேர்த்துக்கிறதுன்னு பெருமாள் சொல்கிறார். எந்த குலமாக இருந்தாலும் சரி, என் திருவடியில் வந்து விழுந்தாச்சுன்னா, ஏன்னா குலத்தை தாண்டி என்ன இனம்னு கூட பெருமாள் பார்க்கல, மனித இனமாக ஒரு மிருகமானும் பார்க்கறது கிடையாது பெருமாள். கஜேந்திரனுக்கும் பெருமாள் சரணாகத்தின்னு கூப்பிட்டப்போ ஓடி வந்தார் இல்லையா, அதனால் அது மிருகமோ மனிதனோ ராட்சசனோ யாராக இருந்தாலும் சரி, என் திருவடின்னு வந்தாச்சு அப்படின்னா அவளை நான் கட்டாயம் ஏற்றுப்பேன் அப்படிங்கிறார். அஞ்சாவது விஷயம் சொல்கிறார், அவன்கிட்ட இருக்கிற தோஷங்களை பற்றி எல்லாரும் சொன்னேங்க, ஒரு ராட்சசன்னா தோஷங்கள் இருக்கும்னு, ஆனால் எந்த தோஷம் அவன்கிட்ட இருந்தாலும் சரி அந்த தோஷங்களையே நான் குணங்களாக கருதுவேன் அப்படிங்கிறார் ராமன். ஆறாவதாக சொல்கிறார், இப்படி என் திருவடியில் வந்து அடைக்கலம்னு ஒருத்தர் வந்திருக்கா அப்படின்னா அவளை நான் ஏத்துண்டா என்னுடைய குல முன்னோர்களும் சாதுக்களும் சந்தோஷப்படுவா அப்படிங்கிறார் ராமன். ராமன் இக்ஷ்வாகு குலத்தை சேர்ந்தவர், பகீரதன், சிபி சக்கரவர்த்தி, ஹரிச்சந்திரன் எல்லாரும் தோன்றிய வம்சம் அது, அதில் தான் ராமனும் அவதாரம் பண்ணியிருக்கார். அதனால் என் குல முன்னோர்களும் சாதுக்களும் சந்தோஷப்படுவா, அதனால் என் திருவடியை பற்றியவனை நான் ஒரு காலும் கைவிட மாட்டேன் அப்படின்னு ராமன் தன் முடிவை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். அப்போ கூட சுக்ரீவனுக்கு அதை கேட்டு ஏற்றுக்க முடியல. அவன் மேலும் சொல்கிறான், சுக்ரீவன் அதில் எந்த தப்பும் பண்ணலை, சுக்ரீவன் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும்னு நினைக்கிறான், ராமன் மேலே அவனுக்கு பரிவு, அதனால யார் என்னன்னு தெரியாமல் ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவனுடைய கருத்தாக இருக்குது. சுக்ரீவன் அதனால சொல்கிறான், இவன் இத்தனை நாள் ராவணன்ட்ட இருந்தான், இப்போ ராவணனை விட்டுட்டு ராமன்கிட்ட வந்திருக்கான், நாளைக்கே ராமனை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட இவன் போக மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்குறான் சுக்ரீவன். அதுக்கு பெருமாள் சொல்கிறார், சுக்ரீவா உன் வழிக்கே வரேன், இப்போதைக்கு நீ சொல்கிறது நிஜம் அப்படின்னு எடுத்துப்போம், நாளைக்கே இவன் என்னை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட போகிறான் அப்படின்னாலும் ராவண யுத்தம் முடிஞ்சு தான் விபீஷணன் கண்டிப்பாக போவான். அப்படி போகிறதுன்னா ராவண யுத்தம் முடிஞ்சு தான் போவான். ஏன்னா ராவணன் இவனை துரத்தி அனுப்பிட்டான், இவனால் இப்போ ராவணன்ட்ட போக முடியாது, அதனால் ராவண வதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவனால் வேற யார்கிட்டையாவது போகணும்னாலும் போக முடியும். அந்த இடைப்பட்ட காலம் இருக்குது, அதுக்குள்ளே நீ வந்து விபீஷணனுடைய மனசு எப்பேற்பட்டதுன்னு நீயே புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்கிறார் ராமன். மேலும் ராமன் சொல்கிறார், சுக்ரீவா நீ அவனை பற்றி சொன்ன, அண்ணனுக்கே துரோகம் பண்ணிட்டான், அதனால் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டானான்னு எல்லாம் கேட்ட. ஒருத்தர் அண்ணனுக்கு துரோகம் பண்ணார் அப்படிங்கிறதுக்காக அவளை கெட்டவன்னு நம்ம சொல்ல முடியாது, அண்ணன் நல்லவனா கெட்டவனான்னு நம்ம முதல்ல விசாரணை பண்ணணும். ராவணன் கெட்டவன், அதனால் அவனை விட்டு இவன் பிரிஞ்சு வந்துட்டான், அப்புறம் எப்படி விபீஷணனை தப்புன்னு சொல்ல முடியும்? எல்லாருக்கும் பரதன் மாதிரி ஒரு தம்பி கிடைப்பாளா அப்படின்னு ராமன் மெச்சுக்கிறார் தன் தம்பியை. பக்கத்திலேயே இளைய பெருமாளான லக்ஷ்மணன் நிற்கிறார், ஆனாலும் எல்லாருக்கும் பரதனை போல ஒரு தம்பி கிடைப்பானான்னு ராமன் சொல்கிறாருன்னா பரதனுடைய தியாகம் அந்த இடத்துல தெரியுது. எந்த தப்பும் பாவம் அவர் பண்ணலை, ராஜ்யத்துக்கு அவர் ஒரு நாளும் ஆசைப்படலை, அவர் பேரில் அந்த பழி வந்தது. அதனால ராமன் சொல்கிறார், ராஜ்ய பொறுப்பு தன் கைக்கு வந்ததுக்கப்புறம் கூட அந்த ராஜ்யத்தையே கொண்டு வந்து என் திருவடியில் சமர்ப்பிச்சான் என் தம்பி பரதன். மேலும் என் பாதுகையை வாங்கிட்டு போய் அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அந்த பாதுகைக்கு கீழே அமர்ந்து அந்த பாதுகைக்கு ஆராதனம் பண்ணிட்டு இருக்கானே, அந்த மாதிரி தம்பி எல்லாருக்கும் கிடைச்சிடுவாளா அப்படிங்கிறார் ராமன். அதே மாதிரி எல்லாருக்கும் தசரதர் மாதிரி ஒரு அப்பா கிடைச்சிடுவாளா அப்படிங்கிறார் ராமன். தசரதருக்கு தன் பிள்ளைகள் மேலே அவ்வளவு பாசம், புத்திர பாசம் அவருக்கு அவ்வளோ ஜாஸ்தி. பல ஆண்டு காலம் குழந்தைகள் இல்லாமல் கஷ்டப்பட்டு யாகம் பண்ணி அதுக்கப்புறம் 4 குழந்தைகள் பிறந்தா அவருக்கு. அத்தனை குழந்தைகளையும் கண்ணுக்கு கண்ணாக வளர்த்துன்னு வந்தார். அதனால் எல்லாருக்கும் தசரதர் மாதிரி ஒரு அப்பா கிடச்சிடுவாரா அப்படின்னு ராமன் கேட்கிறார். இந்த இடத்துல இன்னொரு பொருள் இருக்குது, அது என்னென்னா எல்லா அப்பாக்களுக்கும் ராமனை மாதிரி ஒரு புள்ள கிடைப்பாளா? கிடைக்க மாட்டா. ஏன்னா தசரதர் ஒரு நாள் கூப்பிட்டு
கண்ணா ராமா உனக்கு பட்டாபிஷேகம்னு சொல்கிறார். ராமன் தலையாட்டுறார். அடுத்த நாளே தசரதர் கூப்பிட்டு, ராமா உனக்கு பட்டாபிஷேகம் இல்லைடா, நீ காட்டுக்கு போகணும், 14 ஆண்டுகள் உனக்கு வனவாசம்னு சொல்கிறார். அதுக்கும் எந்த சஞ்சலமும் இல்லாமல் பெருமாள் தலையாட்டிட்டு சரின்னு ஒத்துக்கிறார். இந்த மாதிரி புள்ள எந்த அப்பாவுக்கு கிடைப்பார்? அதனால் ராமன் மேலும் சொல்கிறார், சுக்ரீவா உன்ன மாதிரி ஒரு நண்பனும் எல்லாருக்கும் கிடச்சிட மாட்டான் அப்படிங்கிறார். ஏன்னா சுக்ரீவன் நல்ல நண்பன் தான். இத்தனையும் அவன் வாதம் பண்ணுறதுக்கு காரணம் ராமன் மேலே அவனுக்கு இருக்கிற அக்கறை. ஏதோ ராட்சசன் எங்கேருந்து வந்தான் அப்படின்னா நம்பி எப்படி சேர்த்துக்கிறது அப்படின்னு ஒரு தலைவனாக யோசிக்கிறான் சுக்ரீவன். அதனால அவனுக்கு விபீஷணன் மேலே தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பகையும் இல்லை. ராமன் மேலே இருக்கிற அக்கறை ஒன்றின் காரணமாக தான் சுக்ரீவன் இவ்வளவும் பேசினான். மேலும் ராமன் சுக்ரீவன் இடத்துல சொல்கிறார், அதனால் சுக்ரீவா தசரதரை போல ஒரு தந்தை, பரதனை போல ஒரு தம்பி, உன்னை போன்ற ஒரு நண்பன்னு இதெல்லாம் தகுதியாக கொண்டே நீ எல்லாரையும் எடை போட்டால் அது சரி வராது. அதனால் அந்த கண்ணோட்டத்தோடையே பார்க்காத. விபீஷணன் சரணாகத்தின்னு வந்திருக்கான், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டா. அதனால் சரணாகத்தின்னு வந்தவனை காப்பது என்னுடைய கடமை அப்படிங்கிறார் ராமன். இப்போது சுக்ரீவன் கேட்குறான், ஒருவேளை இந்த விபீஷணனை ராவணனே நம்ம இடத்துக்கு அனுப்பியிருந்தா என்ன பண்ணுறது? ராத்திரியோட ராத்திரியாக இந்த விபீஷணன் எல்லா வானர வீரர்களையும் கொன்னுட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு ராமன் சொல்கிறார், அந்த கவலை உனக்கு வேண்டாம், உன்னையும் உன் வானர வீரர்களையும் காப்பதும் என் பொறுப்பு தான். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு அவன் வந்திருந்தான்னா அவனை என்னால் கிள்ளி களைய முடியும் அப்படிங்கிறார் ராமன். பிசாசுகள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், தானவர்கள்னு அத்தனை பேரும் ஒரே சமயத்தில் என்னை எதிர்த்து வந்தா கூட அவளை அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் நான், கிள்ளி களைவது போல் அழித்து விடுவேன் அப்படிங்கிறார் ராமன். அதனால தான் ஆண்டாள் பாசுரத்தில் வச்சா, பொல்லா வரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் அப்படின்னு. அனாயாசமாக அழிக்கக்கூடியவன் இந்த ராமன் அப்படிங்கிறத ராமன் இந்த இடத்துல சுக்ரீவன் இடத்துல சொல்கிறார். இப்போ சுக்ரீவன் கேட்குறான், எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும்ல, அந்த சந்தேகம் சுக்ரீவனுக்கு வருது. எல்லாரையும் முன்னாலேயே ஒருவனாலேயே வதம் பண்ண முடியும் அப்படின்னா இத்தனை வானர வீரர்களையும் படை திரட்டி வச்சுருக்கிய ராமா, இது எதுக்கு? நீ ஒருத்தனே அழிக்கலாங்கிறச்சே நாங்கள் அத்தனை பேரும் எதுக்கு உன் கூட அப்படின்னு சுக்ரீவன் கேட்குறான். அதுக்கு ராமனுடைய பதில் ரொம்ப அழகாக சொல்கிறார் ராமன். சுக்ரீவா, நான் தனி ஒருவனாக போய் ராவணனோட சண்டை போட்டு சீத்தையை மீட்டு கொண்டு வந்துட முடியும். அப்படி நான் தனியாக போனேன்னா ராவணன் என்ன நினைப்பான்? ராமன் தனியாக வந்திருக்கான், அதனால நம்ம தைரியமாக போய் சண்டை போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வருவான். அதுவே உங்கள் அத்தனை பேரையும் படை திரட்டிண்டு போனேன்னா இந்த படை பலத்தை பார்த்து ராவணன் கொஞ்சம் பயந்து திருந்திடலாமான்னு யோசிப்பான் இல்லையா? அதனால் அவன் திருந்தறதுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும்னு நான் முயற்சி பண்ணுறேங்கிறார் பெருமாள். அவனை திருந்தணும், அவனை மன்னிக்கணுங்கிறது தான் பெருமாளுடைய எண்ணமாக இருந்திருக்கு. அவனை தண்டிக்கணும், கொல்லணுங்கிறது அவருடைய எண்ணம் இல்லை. பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டவனை கூட வாய்ப்பு கொடுத்து இப்போ திருந்துவியான்னு கடைசி வரைக்கும் காத்துன்னு இருந்துட்டோ திருந்தலாங்கும் பொழுது தான் பெருமாள் அவனை வதம் பண்ணார். அதனால் பெருமாள் சொல்கிறார், அதனால் விபீஷணன் அந்த மாதிரி எந்த ஆபத்தையும் நம்மளுக்கு நிகழ்த்த மாட்டான். ஒருவேளை அவனால் ஆபத்து வந்ததுன்னா என்னால் அனைவரையும் கிள்ளி களைய முடியும் அப்படிங்கிறார் பெருமாள். இந்த இடத்துல பெருமாள் ஒரு கதையும் சொல்கிறார். என்னென்னா, முன்னொரு சமயம் ஒரு காட்டில் ஒரு வேடன் இருந்தான். அந்த வேடனை திடீர்னு ஒரு புலி துரத்த ஆரம்பிச்சுடுத்து. இந்த வேடனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த புலிக்கிட்டேருந்து தப்பிக்கணும்னு ஒரு மரத்தில் ஏறின்ட்டான். அந்த மரத்தில் ஒரு குரங்கு இருந்தது. அந்த குரங்கை பொறுத்த வரைக்கும் அந்த மரம் தான் அதனுடைய வீடு. அதனால் தன் வீட்டில் இந்த வேடன் தஞ்சம் புகுந்தான் அப்படின்னு நினச்சிண்டு அந்த குரங்கு அந்த வேடனை வரவேற்று அங்கே தங்க வச்சிருக்கு அந்த மரத்தின் மேலே. இப்போ கீழேந்து இந்த புலி அந்த குரங்கை பார்த்து சொல்கிறது, குரங்கே அந்த வேடனை கீழே தள்ளி விடு, நான் அவனை சாப்பிட்டுட்டு எனக்கு அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு போகணும், சீக்கிரம் அவனை தள்ளி விடு அப்படிங்கிறது. அதுக்கு அந்த குரங்கு சொல்கிறது, இல்லை, இவன் என் வீட்டை தேடி அடைக்கலம்னு வந்துட்டான், அதனால் இப்போ அங்கே தங்கியிருக்கான், அவனை என்னால் கீழெல்லாம் தள்ளி விட முடியாது, அவனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், இவனை காப்பது இப்போ என் கடமை, என் வீடு தேடி வந்திருக்கான், அதனால் அவனை நான் கட்டாயம் காப்பேன் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லித்தான். இப்போது இந்த புலி பார்த்தது, சரி நீ தள்ள மாட்டியா அப்படின்னுட்டு இப்போ அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறது, நான் மனித மாம்சம் சாப்பிடலான்னு நினச்சிண்டு வந்தேன், இப்போ அது கிடைக்காது போல் இருக்கு, பரவாயில்ல, எதுவும் பிரச்சனை இல்லை, குரங்கு மாம்சமாவது சாப்பிட்டுக்கிறேன், மனுஷா நீ அந்த குரங்கை வேணால் கீழே தள்ளி விட்டுடு, நான் ஒன்றும் பண்ணலை, அந்த குரங்கை சாப்பிட்டுட்டு போயிடுறேன் அப்படிங்கிறது அந்த புலி. மனுஷ புத்தி ஒரு நிமிஷம் கூட அவன் யோசிக்கலை, உடனே அந்த குரங்கை பிடிச்சி கீழே தள்ளிட்டான். குரங்கு கீழே விழுந்துடுத்து. இப்போ புலி அந்த குரங்கை பார்த்து சொல்கிறது,
பாத்தியா, மனுஷாலாம் என்ன சொல்லுவா, குரங்கு புத்தி குரங்கு புத்தின்னு உன்னை காமிச்சு சொல்லின்னு இருப்பா. மனித புத்தியை பாத்தியா, அவனுக்கு ஒரு ஆபத்துன்ன உடனே உன்னை கீழே தள்ளி விட்டுட்டான் பாத்தியா அப்படின்னு புலி சொல்கிறது. இப்போவும் தப்பில்லை குரங்கே, நான் உன்னை விட்டுடுறேன், நீயும் நானும் விலங்குகள், அந்த மனுஷனை விடக்கூடாது, அதனால் நீ திருப்பி மரம் ஏறிப்போ, இப்போ மேலே நீ போய் அவனை கீழே தள்ளி விடு அப்படின்னு இந்த புலி சொல்கிறது. குரங்கு திரும்ப மரம் ஏறி போச்சு. இப்போ புலி சொல்கிறது, அவனை தள்ளு, கீழே தள்ளு அப்படிங்கிறது. குரங்கு சொல்லித்தான், நான் தள்ள மாட்டேன். புலி சொல்லித்து, உன்னை தள்ளி விட்டு துரோகம் பண்ணவன் அவன், அவனை தள்ளுறதுக்கு நீ ஏன் யோசிக்கிற, சீக்கிரம் தள்ளு, உனக்கு துரோகம் பண்ணானே அவனை தள்ளு அப்படிங்கிறது. அது குரங்கு சொல்லித்தான், எனக்கு துரோகமே பண்ணவனா அவன் இருந்தால் கூட என் வீடு தேடி வந்தவனை அந்த மாதிரி நான் காட்டி கொடுக்க மாட்டேன், அவனை கீழே தள்ள மாட்டேன் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லித்தான். அதை ராமன் இந்த இடத்துல சொல்கிறார். இந்த மாதிரி அந்த மரத்தில் அடைக்கலம் புகுந்த ஒருத்தனை தன் வீட்டுக்கே அடைக்கலமாக அவன் வந்திருக்கான்னு நினச்சிண்டு அந்த குரங்கு அப்படி நடந்துண்டுது. அப்படி இருக்க இக்ஷ்வாகு குலத்தை சேர்ந்த நான் என் திருவடியில் ஒருத்தன் சரணாகத்தின்னு விடர்ச்சி அவனை எப்படி காப்பாற்றாமல் இருப்பேன், அவனை நான் காத்தே தீருவேன்கிறார் ராமர். மேலும் சொல்கிறார், கண்டு மகரிஷி அப்படின்னு ஒரு மகரிஷி, அவர் ஒரு நீதி சொல்லியிருக்கார். ஒருத்தர் காலில் இன்னொருத்தர் விழுந்து என்னை காப்பாத்துன்னு சொல்கிறா அப்படின்னா அவளை காப்பாற்றியே தீரணும். பயத்தினாலேயோ அல்லது அறியாமையினாலேயோ இல்லை பேராசையினாலேயோ காலில் விழுந்தவாளை காக்காமல் விடுறது எப்பேற்பட்ட பாவம் அப்படின்னா, பிரம்மஹத்தி தோஷம் பண்ணால் என்ன பாபம் ஏற்படுமோ அதுக்கு சமம், பசுவை வதச்சா என்ன பாவம் ஏற்படுமோ அதுக்கு சமம். அதனால் அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது. அதனால் சுக்ரீவா, இவனுக்கு கட்டாயம் நான் அடைக்கலம் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் இந்த இடத்துல ராமச்சரம ஸ்லோகத்தை விபீஷணனை முன்னிட்டு சுக்ரீவன் இடத்துல சொல்கிறார். நம்மளுக்கு கிருஷ்ணருடைய சரம ஸ்லோகம் தெரியும் பகவத்கீதையிலேருந்து. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அஹம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜா. அது மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்தில் ரொம்ப உயர்ந்த ராமச்சரம ஸ்லோகம் இது. சுக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சுக்ருதேவ, ஒரே ஒரு முறையாவது எவன் ஒருவன் என் திருவடிகளில் அடைக்கலம்னு விழுந்து அடியேன் உனக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லி உன்னுடைய கைங்கரியங்களை நீ எனக்கு கொடுத்து அருளணும், உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை நீ எனக்கு கொடுக்கணும்னு வேண்டிக் கொள்கிறானோ அவனுக்கு அபயம் கொடுப்பது என்னுடைய கடமை, இதை நான் ஒரு விரதமாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறார் பெருமாள். இது என்னுடைய சங்கல்பம் அப்படிங்கிறார். இந்த இடத்துல பெருமாள் சொல்கிறார், சர்வபூதேபியோ ததாமி அப்படிங்கிறார். அவனை எல்லா உயிர்களிடத்துலேருந்தும் காப்பாற்றுவேன், அவனுக்கு அபயம் அளிப்பேன். பிசாசுகள்கிட்டேருந்து, ராட்சசர்கள்கிட்டேருந்து, தேவர்கள்கிட்டேருந்து, நோயிலேருந்து, எல்லாத்துலேருந்தும் அவனை காத்து ரட்சிப்பது என்னுடைய கடமை, இது நான் கொண்டுள்ள விரதம், ஏதத் விரதம் மம அப்படிங்கிறார் பெருமாள். அதனால் அவனை காப்பாற்றணுங்கிறது என்னுடைய கடமை, அதை நான் மீற மாட்டேன் அப்படின்னு ராமன் இந்த இடத்துல ஸ்பஷ்டமாக சொல்கிறார் சுக்ரீவன் இடத்துல. மேலும் ராமன் சுக்ரீவன்ட்ட சொல்கிறார், சுக்ரீவா, இந்த விபீஷணன் நேர என் இடத்துல சரணாகதி பண்ணிக்கல, கவனிச்சியா, என்னுடைய அடியவர்களான உங்கள் மூலமாகத்தான் என் திருவடியை அடையணும்னு நினச்சான், இதுலேயே தெரியலையா அவன் ஒரு சரணாகத்தன் அப்படின்னு. அதனால் நீயே போய் அந்த விபீஷணனை என்னிடத்துல அழைச்சிண்டு வா அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். இப்போது சுக்ரீவனே போய் விபீஷணனை அழைச்சின்னு வரான். விபீஷணன் பெருமாள் திருவடியில் விழுந்து பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறான். ராமா, எனக்கு உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு உன் கூட இருக்கக்கூடிய பாகியத்தை கொடு, வேற எதையும் வேண்டி நான் வரலை அப்படிங்கிறான். இதில் என்ன தெரியறதுன்னா, விபீஷணன் ராஜ்ய ஆசையிலெல்லாம் பெருமாள் திருவடியை பற்றி கொள்ளவே இல்லை. அவன் அதர்மத்து பக்கம் நிற்க வேண்டாம், தர்மஸ்வரூபியான ராமன் தரப்பில் தான் நான் போய் சேரணும்னு தான் பெருமாள் திருவடியை அடைக்கலம்னு பற்றி கொண்டான். அதனால் பெருமாள்கிட்ட சொல்கிறான், கைங்கரியம் ஒன்றே நான் வேண்டும் பலன் அப்படிங்கிறான். இப்போ ராமன் சொல்கிறார், விபீஷணா, உனக்கு கட்டாயம் எனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை நான் கொடுப்பேன். உன் கூட இருக்காளே அந்த 4 மந்திரிகள், அவளையும் நானே காப்பேன் அப்படின்னு எல்லாரையும் பெருமாள் ஏற்றுனுட்டார். 5 பேரையும் ஏற்றுக்கிறார். இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, சரணாகத்தின்னு வந்தவன் விபீஷணன் ஒருத்தன் தான், கையை கூப்பிண்டு வந்தவன் அவன் தான். அவன் பின்னாடி அவன் கூடவே இந்த 4 பேர் வந்திருக்கா.
ஆனால் அவன் பொருட்டு அவள் 4 பேரையுமே பெருமாள் வந்து அடைக்கலம்னு அவளுக்கும் அடைக்கலம் கொடுத்தார் அப்படின்னா இதில் என்ன தெரியறது? சரணாகத்தின்னு பண்ணிண்ட நம்முடைய ஆச்சாரியன் திருவடியை போய் நாமும் பற்றி கொண்டோம் என்றால் அந்த ஆச்சாரியனுக்காக பெருமாள் அனுகிரகம் பண்ணுவாரே அந்த அனுகிரகம் நமக்கும் கிட்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியறது. பெருமாள் சொல்கிறார், கைங்கரியம் உனக்கு கட்டாயம் கிடைக்கும், அந்த பாக்கியத்தை கொடுக்குறேன், கூடவே லங்கைக்கு உன்னை அரசனாக நான் மாற்றுகிறேன் அப்படின்னு விபீஷணனுக்கு சேது சமுத்திர கரையிலேயே பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் ராமன். தன் திருக்கரங்களால் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் அங்கேயே நடக்கிறது. இன்னும் ராவண வதமே முடியலை, அதுக்குள்ளேயே லங்கைக்கு நீதான் அதிபதினு பெருமாள் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, தன் பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுல பெருமாளுக்கு அவ்வளவு ஆர்வம். உடனே பண்ணணும் அப்படின்னு அந்த பட்டாபிஷேகத்தை விபீஷணனுக்கு பண்ணினார். இவ்வாறாக பெருமாளுடைய கைங்கரியம்தான் வேணும்னு வேண்டி வந்த விபீஷணனுக்கு அவன் வேண்டாத ராஜ்ய பொறுப்பையும் பெருமாளே பார்த்து அனுகிரகம் பண்ணார். ஆராய்ந்து அருளேலோர் எம்பவாய்னு ஆண்டாள் பாடுறா இல்லையா, அந்த மாதிரி தன் பக்தர்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து 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 ஒரு அம்மாவா அப்பாவா இருந்து பண்ணக்கூடியவன் அந்த பெருமாள். இவ்வாறாக விபீஷணன் பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணிண்டா மாதிரி நாமும் அவனிடத்துல நம்மேல் நாம் கொண்ட பொறுப்பை அவன் திருவடியில் ஒப்படைச்சோம் அப்படின்னா நம்மளை காப்பாற்றுற பொறுப்பு அவன் தான் ஆயிடுறது. அதனால் அந்த ராமன் திருவடியே என்றும் அடைக்கலம்னு நாமும் பற்றி கொள்வோம். நாளைய தினம் நாளைய பாசுரத்தை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா.